அதன் ஆத்மா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைத்திருக்கிறவருக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மெராதாயும் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கும் விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்பட்டி எப்படி முறிந்து உடைக்கப்பட்டது! ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று! பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோட யுத்தங்கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராதயங்களை எடுத்து கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதன் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அது முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளையெல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கிடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. நம்முடைய தேவன் பழிவாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழிவாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அலையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாக சுற்றிலும் பாளையமிறங்குங்கள். ஒருவரையும் தப்பவிடாதிருங்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரிக்கட்டுங்கள். அது செய்தியின்படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூத புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும். அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் இரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும். அவர்கள் பேடிகளாவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்கள் மேலும் வரும். அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும். அவைகள் வறண்டு போம். அது விக்கிரஸ் தேசம். அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும். கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இதோ, வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர்.
அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும், இடுக்கமும் பிரசவ வேதனைப்படுகிறவர்கள் உண்டாகும். வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல் பலவானுடைய தாபரருக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியில் ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்தெழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி. எனது பேர் தர்ஷா. எனது அப்பா பேர் தர்மராஜ். எனது அம்மா பேர் உஷா. நான் கருங்கல் பகுதியிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போனதுலேருந்து கை நல்ல ஒரு ஊரலாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஹிந்து கோயிலும் உண்டு. அப்போவே ஊரல் ஸ்டார்ட் ஆச்சு. அம்மா நானும் தான் போனோம். 2 பேரும் பேசி வரும்போது சொரிஞ்சு வந்தேன். அடுத்த வீட்டுக்கு வந்ததான் ஏன்னா தங்கச்சி என்ன தொட்டதான் அவளுக்கு நல்ல ஊரல். ராத்திரி உறங்கவே முடியாது, நல்ல ஊரலாக இருக்கும். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயருக்கு சொல்ல நான் நினச்சாலும் சொல்ல ஒன்றும் முடியாது. நல்ல கஷ்டமாக இருக்கும். ராத்திரி நான் சொரிஞ்சிட்டு கிடக்கவும் அவள் சொரிஞ்சு நல்ல பிரச்சனையாக இருந்து அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட இப்படி புண்ணு அது பிஞ்சு அதுலேருந்து சில நேரம் ரத்தம் எல்லாம் வர்றோம் இப்படி இருக்குன்னு சொன்னதான் பாஸ்டர் ப்ரேயரில் சொன்னார், காயத்தை கெட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன. கொஞ்ச நாளில் ஸ்கூல் ஓப்பனிங்க முன்னாடி எனக்கு அந்த ஒரு தடையாளமே 2 பேர் கையிலும் இல்லாமல் மாறிச்சு. அதுக்கு எனக்கு சுகம் தந்த என் தேவனுக்கு நன்றி. எனக்கு ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உன்னாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உன்னாமத்தினால் இன்பமுண்டு யாவர்க்கும், நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாய உலகில் நெறித்தவறியலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம். நிலையில்லாய உலகில் நெறித்தவறியலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம்.
எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தார். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தார். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக ஒரு சின்ன சாட்சி. நிறையா அற்புதம் செய்திருக்காரு, எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. வாழ்க்கையில் தினந்தன அற்புதம் செய்துட்டு தான் இருக்கார். அதுலேயும் குறிப்பாக ஒன்று செய்யணும்னு என்ன சொல்லணும்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒருக்கா கால் வெடிப்பு உண்டாகுது, ஒருக்கா உடம்பு ஊறல், ஒருக்கா சாத்தானுங்க சோதனை, உறக்கம் வராது. வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சற்று ரத்தமாவது உடம்புலண்டு விழாத நாளே இல்லை. ஏதாவது ஒரு காயம் பட்டுக்கிட்டே இருக்குது உடம்புல. கோபமாக வரும். இந்த ஜபத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? பாஸ்டராக இருக்க தோணும், தேவனாக இருக்க தோணும், என்ன செய்யதுன்னே தெரியாது. டெய்லி வசனம் பைபிள் படிக்கிறேன், ஆண்டவரை தியானிக்கிறேன். ராத்திரி பகல் டைமு கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு வசனத்தை தான் நினச்சிட்ருக்கேன், அவருக்கு இதைத்தான் நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் வேதனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட சோதனை தீரவே இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் ஒரு நாள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதாச்சு. என்னான்னு கேட்டால் எப்போலாம் ஒரு பாஸ்டருக்கு நோவும் போதெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தோணும்? எரிச்சல் உண்டாகும். நம்மளுக்கு நானே யோசித்துட்ருக்கேன், ஒரு பேய் நம்மளை சோதிக்கதையே நம்மளால் தாங்க முடியலை. அவருக்கு எத்தனையோ ஆள்கள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ சோதனை இருக்கும், அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அதையே அவர் தாங்கிக்கிட்டு இருக்கார். அப்போ சொன்னார், எப்பளும் ஒரு ஆளுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தால் முடியாது. உங்களுக்கு வலி வரும்போது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நிலச்சி இருக்கணும். அப்போ தான் அதில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சோதனை வருதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கியாச்சுன்னு என்ன, நமக்கு திரும்ப திரும்ப சோதனை கூடுமே தவிர குறையாதுன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அப்போ அதை நான் நினைக்கும் போது, இப்போ வேலைக்கிழமை நான் கேரளாவில் வேலை செய்துட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த 2 மணி ஆகும்போது மழை பெய்துட்டு இருந்து. அப்போ தடியை தூக்கி ஏற்றும் போது இந்த தடியில் இருந்த சாக்கடை மேலே பட்டுட்டு உடம்பு ஊரலனி என்ன தாங்க முடியாது, நிற்க முடியாது. என்ன செய்யணும்? நம்ம ஊர்லடினா குளத்தில் போய் குளிச்சா செய்யலாம், எண்ணெயை எடுத்தாது பூசலாம். இது அங்கே போய் ஆற்றுங்காலில் போய் நின்றுட்டு எங்கே ஓடுறதுக்கு? ஆண்டவரே இயேசுவேன்னு நினச்சிக்கிட்ட பாஸ்டரை நினச்சிட்டு எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்று மழையில் நனைஞ்சு வேலையும் செய்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு இயேசுவேன்னு விழிச்சிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு கொஞ்சம் அமர்ந்தது. அதுக்கப்புறவு ப்ரேயர் பண்ணி ஆண்டவருக்கு 2-3 வசனத்தை எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே நின்று ஒரு 10 நிமிஷம் கழிஞ்ச வர உடம்பு ஊரலே இல்லை. ஆண்டவர் நல்ல சுகம் தந்து வீடு வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த தொந்தரவுமே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. சொன்னப்போ ஜேபிஆர் அவருடைய ஊழியத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்ட்டா இன்னும் இந்த இடத்துல உயிரோட நிற்கணியனால அவர் தான் அதுக்கு ஒரு காரணம்.
ஏன்ட்டா அவர் ப்ரேயர் பண்ணலேன்னு நான் என்ன இந்த இடத்துல இல்லை. இதுக்கும் என்ன நான் எத்தனையோ வாட்டி சாவை சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த கடைசி வாட்டி சந்தித்ததில் தப்புக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அவருக்கு அந்த ஒரு ப்ரேயரு, இந்த ஒரு ஜீவனை காப்பாற்றின ஒரு ப்ரேயர் பண்ணதுனால தான் நிற்கி. அது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய பேர் முதல்ல வருவாங்க, அற்புதம் நடந்தால் மட்டும்தான் விசுவாசம் பண்ணுவாங்க. நம்ம அதுலேயே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுலேயே விசுவாசமாக இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். எல்லாமே இருந்துக்கிட்டு சும்மா பொருத்தனையே செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லி செய்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலை, எல்லாம் பாஸ்டர் ஜெயிப்பார், நான் பொருத்தனையை கொடுத்தாச்சு, நான் நீ வீட்டில் போய் டிவியை பார்த்துட்டு இருக்கேன்னு என்ன ஏதாவது நடக்கையும். நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம தான் பாடுபடணும், ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கணும், அவர் அதுக்குள்ள வழிமுறையை செய்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். அப்போது தான் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். திராட்சை செடியோடு இணைந்திருத்தாலின்றி கொடி தனியாட்டு கனி தர இயலாது. மத்தேயு நற்செய்தி 15:5 சொல்லப்படுது. அதே போல் ஆண்டவர் இயேசுவோட இணைஞ்சிருந்தால் தான் நமக்கு வாழ்வு, இல்லைன்னு என்ன வாழ்வு இல்லை. எவ்வளோ சோதனைகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன். வந்தாலும் ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்திருக்காரு. கடன் தொல்லை இருந்தாலும் இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு கார் அடிக்க அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்காரு. எல்லார போல் குடிகாரன்னு ஊரே தூசிச்சு காரை துப்பிச்சு வேலையே இல்லாமல் தெருவில் இருந்தேன். இன்றைக்கி வேலையும் தந்து ஆட்களையும் தந்து காரையும் தந்திருக்கார். எவ்வளோ பெரிய தேவன். சுதந்திரம் மாட்டு நல்லா ஆண்டவரோட இணைந்திருந்தா ஆண்டவர் சொன்ன மாதிரி எவன் சோதிக்கப்படியான அவனுக்கு தான் ஜீவிதம் 100 மடங்காக இல்லை 1000 மடங்காக தருவாருன்னு எழுதி ஜீவ ஒளியில் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்களை காளைய கொம்பு போல் சும்மா வாழை போல் வைத்தேன்னா எருமைய கொம்பு மாதிரி ஸ்ட்ராங்காட்டும். அது வளரணுன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், இருந்து தான் வளரும். ஆனால் வளர்ந்து அதை டக்குன்னு ஒடியாது. இந்த வேலியெல்லாம் போய் எருமை மாடு முட்டும் போது பார்க்க முடியும், மண்ணோட குத்தி கோரி தள்ளலாம், ஆனால் அதை ஒடியாது, ஸ்ட்ராங்கு. அதே போல் ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும். இந்த இடத்துல வந்த பிறகு அவர் எத்தனையோ நாள் இந்த விசுவாசத்தை சொல்லியிருக்கார். உண்மையான தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் நெறிக்கிட்டு போவார்கள்னு விவிலியத்தில் சொல்லப்படுது. இவ்வளோ தூரம் அவர் கத்திக்கிட்டு இருக்கார். இருந்தாலுமே